டமாஸ்கஸை நோக்கி முன்னேறும் ஆக்கிரமிப்பு படை 2 நாட்களில் 480 தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். சிரியாவில் ஆசாத் இராணுவம் கைவிட்டு சென்ற ரசாயன ஆயுதங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் தனது எதிரி நாடுகளுக்கு கிடைத்துவிடுமோ என்ற அச்சத்தில் இஸ்ரேல் உள்ளது. இதனால் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு அரங்கேறிய நாளிலிருந்தே அதன் இராணுவ தளங்கள், ஆய்வகங்கள், ஆயுத கிடங்குகள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 480 வான்வழி தாக்குதல்களை சிரியா மீது இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக 70 முதல் 80% வரையிலான சிரிய இராணுவ திறன்களை அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மற்றொருபுறம் சிரியாவின் பெரும்பாலான கிராமப்புறங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் டாங்கிகள் ஆக்கிரமித்துள்ளன. டமாஸ்கஸின் தெற்கு கிராமப்புறங்களில் உள்ள ஆர்னா, பகாஸ், அல் ரீமே, ஹீனா, கல் ஆ, ஜண்டல், அல் ஹுசைனியா, ஜிதா மற்றும் அல் கஷாப் ஆகிய பகுதிகள் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படையின் தொடர் தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதல்கள் மூலமாக சிரிய விமான தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் டமாஸ்கஸ், ஹோம்ஸ், டார்டஸ், லதாக்கியா மற்றும் பல்மைராவில் உள்ள ஆயுத தயாரிப்பு தளங்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், ஸ்கட் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ரேடர்கள், டாங்கிகள், ஹேங்கர்கள் ஆகியவை அழிக்கப்பட்டுள்ளன. சிரியாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதல்கள் அதன் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை தெளிவாக காட்டுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.